அக்கா எலி மருந்து தான் கொடுங்க. என்னதுங்கண்ணா? அக்கா வீட்டுல எலிங்க தொந்தரவு ரொம்ப அதிகமா போச்சுக்கா. என்னதான் வச்சாலுமே சாப்பிட்டு போயிருந்தீங்க, எதுவும் சாக மாட்டேங்குது. அது சாவற மாதிரி நல்ல ஒரு எலி மருந்து தான் கொடுங்க. நான் உங்களை மட்டும் இல்லைங்கண்ணா, எல்லாத்தையுமே பாடாப்படுத்துறதே இந்த எலிங்க தாங்கண்ணா. இருங்க அதுக்கு இருக்கு. பாப்பா ஒரு எலி பிஸ்கெட் எடுத்துட்டு வா. அக்கா நான் என்னக்கா எலி சாப்பிடுறது மருந்து கேட்டா நீங்க பிஸ்கெட் என்ன சொல்றீங்க? அண்ணா இது மனுஷங்க சாப்பிடுற பிஸ்கெட் இல்லனா, எலிங்களுக்குன்னே ஸ்பெஷலான இந்த எலி பிஸ்கெட் தான். அக்கா எலிங்களுக்கு தான் மோப்ப சக்தி அதிகம், அப்புறம் எப்படிக்கா கரெக்டா இந்த பிஸ்கெட் மட்டும் சாப்பிடும்? நான் இது ஒரு நல்ல கேள்வி. யாராலையும் இப்படி யோசிக்க முடியாது, உங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லி சொல்றேன், வாங்க பாக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எலிங்க பார்த்த உடனே அதோட கண்ணுக்கு தெரியற மாதிரி அதுல அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக டார்க் கலர் ஏஜென்ட் கலந்துருப்பாங்கண்ணா. நெக்ஸ்ட் அது வாசனை மற்றும் சுவைக்காக அதுல எண்ணெய் மற்றும் கொழுப்பு பொருட்களையும் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் அந்த வாசனைக்காக அந்த பிஸ்கட் சாப்பிடறதுக்கு அந்த எலி தேடி வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தானிய கலவையான கோதுமை, மக்காச்சோளம் இதெல்லாம் கலக்குறாங்க. இன்னும் டேஸ்டுக்காக ஸ்வீட்டையும் ஆட் பண்றாங்க. இதனாலதான் எலிங்களுக்கு அது விஷம்னு தெரிஞ்சாலும் அந்த டேஸ்டுக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்கண்ணா. அக்கா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவ்வளவு சத்தான பொருளா சாப்பிட்டுதாங்க எலிங்க எல்லாம் நல்லா புஜிட்டிக்கா சுத்திட்டு இருக்குது. ஆனா எல்லாமே நல்லதா கொடுத்துட்டா அதுலதானே ஒரு முக்கியமான சூட்சுமமே இருக்கு. நான் இதுல ப்ரோமோடெலின் வர்பரின் அப்படிங்கறதையும் சேர்க்கறாங்கன்னா, இது எலிங்க சாப்பிட்ட உடனே ரத்தப்போக்கை ஏற்படுத்தி அதுகளுக்கு இறப்பையும் உண்டாக்குதுங்கண்ணா. இதுல ஆன்டி கோகுலன்ஸையும் சேர்க்கறாங்கன்னா, இது எலிகளுக்கு ரத்த உறைதலையும் வந்து தடுக்குதுங்கண்ணா. அதனால நம்மளுக்கு எலியோட பிரச்சனையும் இருக்காது, வீட்லயும் தொந்தரவு இருக்காதுங்கண்ணா. இந்த பிஸ்கெட்டை வைக்கும் போது எலிங்க எங்க நடமாடுதோ அந்த இடத்துக்கிட்ட வைங்கன்னா, உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலோ இல்ல செல்ல பிராணிங்க இருந்தாலோ அது பக்கத்துல வைக்காதீங்க, தூரமா வைங்க, சரிங்களா? நல்லதோ கெட்டதோங்கண்ணா, இந்த எலி பிஸ்கெட்ல இது நாள் வரைக்குமே என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாதுங்கண்ணா. இந்த வீடியோ மூலமா இந்த எலி பிஸ்கெட் என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.